அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 108. இரு வைகை கரையின் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடலினுடைய உரை விளக்கம். மாண்புடைய மதுரை திருவிளையாட்டில் இதுவும் ஒன்று. வைகையில் வெள்ளம் கரை உடைந்து கரையை அடைத்து வெள்ளத்தை தடுக்க கூலியாக வந்தவர் பிட்டுக்கும் வந்திக்கு ஆளாய் வந்து உதிர் பிட்டு உண்டு அப்படியும் இப்படியுமாய் நடந்து பொழுதை போக்கி கொண்டிருந்தார் பெருமான். காவலன் பிரம்பால் அடிக்க உடனே தட்டு மண்ணை கொட்டி கரையை அடைத்து அற்புதம் நிகழ்த்திவிட்டு அதிசயமாய் மறைந்தார். இதுவே கதையின் சுருக்கம். இது என்ன திரு விளையாடல்? கடவுளின் திருவடி என்னும் பதம் நிறை மனிதனில் அனுபவப்பட செய்யும் ஒவ்வொரு செயலும் தான் ஒரு திரு விளையாடலாம். மனித வாழ்க்கைதான் வைகை வெள்ளம். ஆன்மாவின் அகம் புறம் ஆகிய இரு கரைகளை தொட்டு கொண்டு ஓடுகின்றதாம். கரை உடையப்படுகிறது, உயிர் அழிந்து போவதாம் நிலை. அதனை தடுக்க வந்திக்கு ஆளாய் வந்தது வாசிநாதனே. வந்தி வந்து வாசி எல்லாம் உயிர் காற்றாக காற்றின் பேர் கொண்டவை. மரணத்தை தடுக்க செய்வதுதான் கரை உடைப்பு அடைப்பாகும். அருள் அன்னையாகிய வந்தியின் உதிர பிட்டுதான் அகமிருந்து மனித வாழ்வுக்கு கொடுக்கப்படுகின்ற உயிராற்றல். அதை கொண்டு சிவா வாசி நடனமாடி கொண்டிருக்கின்றது. இரு வைகை ஆம் கரையில் ஆன்மாவின் அகவுண்மை ஆகவும் புறம் கை உலக அனுபவ நிலையாகவும் உள்ளன. இந்த கரைதான் உடைப்பு, உயிருக்கு ஆபத்து. தற்கால உயிர் சக்தி கொண்டு பொழுது போக்கி கொண்டிருப்பதும் உதிர் பிட்டு உண்டு மண் மீது நடனமாடி விளையாடி கொண்டு இருப்பதான். பாண்டியன் பிரம்படி முதுகில் பட்டது. குண்டலி தட்டி எழுப்புதல், அது முதுகெலும்பு வழியாக மேலே சென்று அடிபட்டது. உடனே உயிர்கடை அடைபட்டது, வெள்ளமும் தடைப்பட்டது. ஜீவ ஜோதி காட்சி வெளிப்பட்டது, மறைந்து விட்டது. இவ்வளவும் யோக அனுபவ சக்தி சித்தியால் தேக அழிவை தடுத்து கொண்டு மேற்பிறப்பற்று கிடக்கும் உபாயமாம். சுத்த சன்மார்க்கத்தில் மேல்நிலை பெறப்படும் அருட்ஜோதி அமுதத்தால் அழியாமை பெற்று உலகமாகிய மதுரையாம் பதியிலே இரு வை கரையிலே என்றும் அருளின்ப விளையாட்டு கழித்திருத்தல் அனுபவமாம் என்று வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த 108வது திருவடி புகழ்ச்சி பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. இந்த பாடல் வரி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இரு வைகை கரையின் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் என்று வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியிலே பாடுறார். இதற்கு உதாரணமாக வைகையிலே வெள்ளம் வருகிறது. அப்போ அந்த வெள்ளம் வருகிற போது எம்பெருமான் சிவபெருமான் வந்தி என்ற ஒரு வயதான பாட்டிக்கு ஒரு
எல்லாரும் ஊர் மக்கள் ஒவ்வொருவரும் அந்த வைகை கரையை அடைக்க அரசன் உத்தரவு இட்டதுக்கு போல வந்தி என்ற வயதான பாட்டிக்கு வருது. வயசு ஆயிடுச்சு, அவங்களால செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் விற்று பணம் சம்பாதித்து வாழ்க்கை ஜீவனை ஓட்டுகிறார்கள். அவருக்கு யாரும் கிடையாது, குழந்தையும் கிடையாது, உற்றார் உறவினர்களோ. அவங்க ஒரு அனாதை. அந்த அனாதை பெண் இறைவனிடம் மன்றாடுகிறார். ஏக இறைவனே, எனக்கு யாரும் இல்லை, என் பங்குக்கு வேலை செய்யன்னு. அந்த அம்மா கொடுக்குற பிட்டை வாங்கிட்டு ஏக இறைவன் சாப்பிட்டு போகிறான். அங்கே போனால் எல்லாரும் கும்மாளம் அடிச்சுக்கிட்டு அங்கே இங்கேன்னு போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த நாட்டினுடைய அரசன் பாண்டிய மன்னன் வருகிற போது, என்னடா இவன் வேலையே செய்யாமல் இப்படி ஆடிட்டு இருக்கானேன்னு உடனே கையிலே சாட்டை எடுத்து ஒரு பிரம்படி அடிக்கிறான் ஏக இறைவனாக வந்திருக்கிற சிவபெருமானிடம். உடனே அந்த சிவபெருமான் அவன் அடித்த முதுவிலே அடித்த அடி கொட்டும் ஒரு தட்டை எடுத்து ஒரு மண்ணு போடுறான். வைகை கரையில அந்த கரை வெள்ளம் அடைந்து நின்று போகிறது. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. இது கதை, திருவிளையாடல் கதை இது. ஆனால் வள்ளல் பெருமான் அதையே என்ன சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையில 2 பாகங்கள் இருக்கிறது. அகப்புறம் என்று 2 நிலை இருக்கு மனித வாழ்க்கை. அதுதான் வைகை வெள்ளம். அந்த வைகை வெள்ளம் கரையெடுத்து ஓடுது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி மனிதனாக வாழ்ந்திருக்கிற நாம் இடத்துல ஓடுது அகப்புறம் என்று. அது என்ன பண்ணுது, உடைப்பட்டு நம்மளுடைய உயிராற்றல் உயிர் சக்தியை விரயம் செய்யுது. அதை தான் மூச்சை கவனி பேச்சை குறைன்னு சொல்றாங்க பெரியவங்க. என்ன சொல்றாங்க, மூச்சை கவனி பேச்சை குறை, மௌனமாயிரு. அப்போ நம்மளாம் இல்லம் உள்ள, அப்போ நமக்குள்ளாவே இருக்குது ஒரு சக்தி. நம்ம ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, இல்லை கூட அந்த பாட்டு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு. அப்போ தாயும் தந்தையும் இணைந்து ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு வந்துட்டோம். 14 வயசு வரையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு உடம்பாக சத்தாக எல்லாம் இருக்குது. 14 வயசுக்கு அப்புறம் நம்ம முதுகுந்தண்டு வழியாக உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி வந்துட்டோடனே என்ன ஆகுது, பருவம் அடையிறோம். அப்போ பருவம் அடைந்த உடனே நம்மளுடைய உயிராற்றல் என்ன பண்ணுது, 75% கழிவாகவும் உடம்புக்குள்ளே போய் எல்லாம் ரத்தம் சதை எல்லாமே ஆகுது. 25% ஒரு அந்த திரவியம் முதுகந்தண்டு வழியாக ஆண் பெண்ணுக்கு அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய குண்டலினி சக்தி அங்கே வந்து நிற்குது. அப்போ அந்த குண்டலினி சக்தி பருவம் அடைந்தவன இதே மாதிரி கணவன் பெண் ஆண் பெண் இணைப்பு ஏற்பட்டு அப்போ அந்த கூத்தாடி போட்டு உடைக்கிற வாழ்க்கை அல்ல. அதை தான் இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு குறிப்பிடுகிறார். அப்படி அந்த கரை உடைப்புக்கு உயிர் ஆபத்து தற்காலிக. அப்போ அந்த பாண்டியன் மன்னனுடைய பிரம்படி பெற்றவன முதுகிலிருந்து இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி தட்டி எழுப்பி அது முதுகின் வழியாக மேலே சென்று அடிபட்டு உடனே உயிர்கடை அடைக்கப்படுகிறது. அப்போ நம்ம உடம்புல இருந்து கீழே போயிட்டு இருக்குது. மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதக்கடி குதம்பாய், தேங்காய் பால் எதக்குன்னு சொன்ன குதம்பை சித்தர் பாடல் வருது. கீழே போனா பேரின்பம், மேலே போனா கீழே போனால் சிற்றின்பம், மேலே போனால் பேரின்பம். நானே மாற்றி சொல்லிட்டேன். அப்போது கீழே போகிறது சிற்றின்பம், மேலே போகிறது பேரின்பம். அதை தான் மூச்சை கவனி பேச்சை குறை. நமக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியை உயிர் சக்தியை கீழே நம்ம பயிற்சி. அதை தான் என்ன சொல்கிறாங்க, உருத்தருத்த நாடியை ஒடுக்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரே விருத்தரும் பாலராலாம் மேனியும் சிவக்க கண்டீர் அருள் தரித்த அம்மன் பாதம் அப்பன் பாதம் உண்மையேன்னு சிவவாக்கிய சித்தர் பாடுறார். அப்போ அந்த மூச்சு காற்றை நம்ம கதாகதம் செய்து உச்சின் தலை வழியாக முதுகந்தண்டு வழியாக அந்த குண்டலினி சக்தி இந்த புருவ மத்தியிலே ஆகினா உச்சியிலே துரியம் என்று கடந்து துவாதசாங்கம் என்று கலந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்குது. அதைத்தான் இந்த உயிர் வந்து இல்லைன்னா என்ன ஆகும், புற வழியிலே பிறந்து வேண்டா வெறுப்பா புள்ள பெற்று காண்டா மிருகம்னு புற வாழ்க்கையிலே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து
மடிந்து போவோம் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இரு வைகை கரையின் மண் பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அதனாலதான் அவர் சொல்றதை கேட்டு அந்த அவருடைய திருவடியே நம்ம சரணடையணும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆர் உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலையில் சுத்த சிவமார்க்கம் திகழ்த்தோங்க அருள் ஜோதி செலுத்திட வேண்டும், தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவென என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளை வருமோ மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.